ஆர்ஆர்பி எல்பி சிபிடி எக்ஸாமில் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் மோஷன் அண்ட் ரொட்டேஷன் கான்செப்ட்லேருந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்ததுன்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்பாங்க. An object is made to move with uniform speed such that the magnitude of its velocity remains constant with its direction of motion continuously changing with time. Then the unbalanced force acting on the object will be in the direction. ஒரு பொருளின் திசைவேகத்தின் அளவு மாறாமல் அதன் இயக்கத்தின் திசை காலப்போக்கில் தொடர்ந்து மாறும் வகையில் அப்பொருள் சீரான வேகத்தில் இயக்கப்படுகிறது. அப்படியானால் அப்பொருளின் மீது செயல்படும் சமநிலையற்ற விசையானது எந்த திசையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பொருள் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பால் எடுத்துக்கிறேன், அது யூனிஃபார்ம் ஸ்பீடில் வந்து போகுதுன்றாங்க. அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றது என்ன, ஒரே மீட்டர் பை செகண்டில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மீட்டர் பை செகண்ட்ன்ற யூனிஃபார்ம் ஸ்பீடில் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு செகண்டுக்கும் 2 மீட்டர் என்ன பண்ணுது, மூவ் ஆகுதுன்றாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் அதோட திசை டைரக்ஷன் மட்டும் என்ன பண்ணுதான், மாறிக்கிட்டே இருக்கான். அப்படின்னா அது மேலே செயல்படக்கூடிய ஃபோர்ஸு எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றதான் நமக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. இப்போ யோசிங்க, ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வளைஞ்சு போகுது அப்படின்னாலே அங்கே என்ன நடக்குது, அது வந்து உங்களுக்கு ஒரு வட்ட பாதையில் சர்க்குலர் மோஷனில் இயங்குதுன்னு அர்த்தம். இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பால் இருக்குது, ஒரு 2 மீட்டர் நகர்ந்துருக்கு, அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், டைரக்ஷன் மாற்றணும். அப்புறம் என்ன பண்ணணும், திரும்ப 2 மீட்டர் நகரும், திரும்ப டைரக்ஷன் மாற்றணும், திரும்ப 2 மீட்டர், திரும்ப டைரக்ஷன், திரும்ப 2 மீட்டர், திரும்ப டைரக்ஷன். இந்த மாதிரி அது என்ன பண்ணணும், நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சர்க்குலர் பாத் கிரியேட் ஆகுது. இப்படி திசை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷன் இருக்கணும். நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொல்லுது, உங்களுக்கு ஃபோர்ஸுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னா, F is equal to ma, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு செகண்ட் லா வந்து உங்களுக்கு சொல்லுது. கரெக்டுங்களா? இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஆக்சலரேஷனுக்கு எந்த பக்கம் இருக்கோ அதே திசையில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆக்சலரேஷனும் இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். inclined at an angle of 60 degree with the direction of its acceleration. ஆக்சலரேஷனுக்கு 60 டிகிரியில் இருக்குன்றாங்க. ஒரு சைடு ஆக்சலரேஷன் இருக்குது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது 90 டிகிரி, அப்போ உங்களுக்கு 60 டிகிரி இந்த இடத்துல இருக்கும். இந்த டைரக்ஷனில் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஃபோர்ஸ் இருக்குன்றாங்க. ஆனால் நமக்கு செகண்ட் லா என்ன சொல்லுது, ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் உங்களுக்கு ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்படி பார்த்தீங்க என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட் டு தட் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டி இருக்க டைரக்ஷனுக்கு வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா ஆப்போசிட்டாக இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷனும் வராது. இதே ஆப்ஷன் சி பாருங்கள், parallel to that of its velocity, வெலாசிட்டி இருக்க டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணாது, வராது. ஆப்ஷன் டி பாருங்கள், parallel to the direction of its acceleration. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னா ரெண்டும் பேரலாக இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி parallel to the direction of its acceleration-க்கு ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். இதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டியும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா வெலாசிட்டி வந்து உங்களுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த சைடு உங்களுக்கு வெலாசிட்டி இருக்குன்னா இப்படி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஃபோர்ஸ் பர்பண்டிகுலராக இருக்கும் 90 டிகிரியில். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆப்போசிட் டு தட் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்னா இப்போ இந்த டைரக்ஷன்லன்னு சொன்னாங்க, அதனால ஆப்ஷன் பி வராது. parallel to that of its velocity, parallelனா என்ன இருக்கும், வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஃபோர்ஸ் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருந்திருக்கணும். ஆனால் நமக்கு அப்படி இருக்கா, கிடையாது, 90 டிகிரியில் இருக்கும். அதனால என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் சியும் சூஸ் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கான்செப்சுவலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கேன் பி கான்ஸ்டன்ட். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க.
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ஆக்ஸலரேஷன் கேன் பி சேஞ்ச். ஆக்ஸலரேஷன் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து இந்த இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேர்ன் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெயிட்டாக போய் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பீடு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 km/hன்ற ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸ்பீடு வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கீங்க. இங்கே போகும்போதும் 10 km/hல தான் போகிறீங்க, எங்கே போகும்போதும் 10 km/hல தான் போகிறீங்க. இந்த மாதிரி இந்த வளைவு ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேர்ன் பாயிண்ட் ஃபுல்லாக போகிறது வரைக்கும் 10 km/hன்னு போகிறீங்க. அதாவது கான்ஸ்டன்ட் ஒரே வேல்யூவாக வச்சுருக்கீங்க. ஆக்ஸலரேஷன் வந்து சேஞ்சு ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்ஸலரேஷன் சேஞ்ச் ஆகலான்றது என்ன, ஆக்ஸலரேஷன்றதோட ஃபார்முலா என்ன, ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். கரெக்டுங்களா? சரி, இப்போ வெலாசிட்டின்றது என்ன, உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் போயிருக்கு, எவ்வளோ ஸ்பீட், என்ன டைரக்ஷன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் உங்களுக்கு என்னது, வெலாசிட்டி. கரெக்டுங்களா? எனக்கு வந்து 10 km/hல நார்த் டைரக்ஷனை நோக்கி போயிருக்கு, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஸ்பீடையும் சொல்லணும், டைரக்ஷனையும் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போகும்போது 10 km/hல நார்த் டைரக்ஷனை நோக்கி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ஷன் என்ன ஆயிடுச்சு, நார்த் ஈஸ்ட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே 10 km/hல தான் போகிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு பாயிண்ட் போயிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டைரக்ஷன் என்ன ஆயிடுச்சு, இந்த சைடாக போகுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அதே 10 km/hல தான் போகிறீங்க, ஆனால் டைரக்ஷன் எங்கிட்டு போகிறீங்க, சவுத் ஈஸ்ட்டில் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஆனால் வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்குது. வெலாசிட்டியில் சேஞ்ச் இருக்குன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அப்போது ஆக்ஸலரேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? இப்போ கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏன்றது கரெக்டாக இருக்குது. அவங்க கேட்குறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the velocity of an object can be 0 and the acceleration, இப்போ என்ன சொல்கிறாங்க, வெலாசிட்டி வந்து உங்களுக்கு 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 நோட் பண்ணிட்டேன். அந்த ஆக்ஸலரேஷன் கேன் பி கான்ஸ்டன்ட். ஆக்ஸலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இங்கேருந்து ஒரு பந்து என்ன பண்ணுறீங்க, அப்படியே மேலே தூக்கி போடுறீங்க, சரிங்களா? இங்கேருந்து அந்த பந்தை நீங்கள் மேலே தூக்கி போடும்போது என்ன ஆகும், ஒரு நானே வந்து எடுத்துக்கிறேன், ஒரு 10 m/s நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிஷியல் வெலாசிட்டி தூக்கி போடுறீங்க. அப்படியே அது ஹைட்டு போய் என்ன ஆகும், போயிட்டே இருக்குமா, அது ஸ்பேஸ் வரைக்கும் போகாது. அதுக்கு அந்த நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் இருக்க வரைக்கும் தான் போயிட்டுருக்கும். போயிட்டு ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும், 0 ஆகிடும் நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ். அப்போது அந்த இடத்துல வியோட வேல்யூ என்ன ஆகிடும், ஃபைனல் வெலாசிட்டி 0 m/s மாறிடும். ஆனால் ஓவர் த பீரியட் நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிற வரைக்கும் சரி, ஒரு கிராவிட்டி வந்து என்ன பண்ணும், அதில் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கிராவிட்டியோட டைரக்ஷன் உங்களுக்கு இந்த சைடில் என்ன பண்ணும், அது மேலே ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது போய் இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கே என்ன இருக்கும், கிராவிட்டியோ அதில் ஆக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், கீழே திரும்ப அப்படியே வந்துடும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராவிட்டி தான் உங்களுக்கு என்னது, ஆக்ஸலரேஷன். அப்போது அது கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணுது, உங்களுக்கு ஜியோட வேல்யூ வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுது, 9.8 m/s அதில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் ஆக்ட் ஆகுது, இங்கேயும் ஆக்ட் ஆகுது, திரும்ப அது வரும்போதும் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, கான்ஸ்டண்ட்டாக இங்கே இருக்குது. ஆக்ஸலரேஷன் கேன் பி கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆகிட்டே இருக்குது கிராவிட்டி. அதனால் ஆப்ஷன் பியும் உங்களுக்கு என்னது, கரெக்டு தான். அப்போ நான் ஆப்ஷன் பியும் என்ன பண்ண முடியாது, சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்கள், the velocity of an object can be constant. இப்போ வந்து வெலாசிட்டியை கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஸலரேஷன் கேன் பி யூனிஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஆக்ஸலரேஷன் ஒரே மாதிரி இருக்கான். ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். கரெக்டுங்களா? அந்த இடத்துல வந்து வெலாசிட்டியில் சேஞ்சே இல்லை அப்படின்னா என்னது,
ஃபைனல் வெலாசிட்டி v மைனஸ் u பை டின்னு போடுவீங்க ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. இப்போ எனக்கு வெலாசிட்டி ஆஃப் an ஆப்ஜெக்ட் கேன் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு v மைனஸ் u போடும்போது எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் வந்து உங்களுக்கு என்னது ஆக்சலரேஷனோட ஃபார்முலாவே. உங்களுக்கு வந்து சேஞ்சே இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஆக்சலரேஷனே ஜீரோவாக தான் இருக்கும். அப்படின்னும் போது உங்களுக்கு ஆக்சலரேஷன் கேன் பி யூனிஃபார்மாக இருக்காது. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு என்னவா இருக்குது, தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஆப்ஷன் சின்றது ஒன்லி 3 அப்படின்ற ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The circumference of a planet is 36,000 km. If the planet makes no other movement and takes 20 hours for one complete rotation, what is the speed of a point on its equator? ஒரு கோளின் சுற்றளவு 36,000 கிலோமீட்டர் ஆகும். அக்கோள் வேறு எந்த இயக்கமும் செய்யாமல் ஒரு முழு சுழற்சியை முடிக்க 20 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் அதன் நிலநடுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியின் வேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பிளானட் இருக்குது. ஒரு பிளானட் நம்ம என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 36,000 கிலோமீட்டர் இருக்கான் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ நீங்கள் இங்கேருந்து இப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அது என்ன பண்ணுதான் 36,000 கிலோமீட்டராக இருக்கான். வேறு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிளானட் மேக்ஸ் நோ அதர் மூமெண்ட், வேறு எந்த மூமெண்ட்டுமே அது பண்ணல. டேக்ஸ் 20 ஹவர்ஸ் டு கம்ப்ளீட், ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக ரொட்டேஷன் ஆகிறதுக்கு என்ன பண்ணுதான் 20 ஹவர்ஸ் எடுக்குதான், 20 மணி நேரம் எடுக்குது. அப்படின்னா அந்த ஸ்பீட் ஆஃப் த பாயிண்ட் ஆன் இட்ஸ் ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ன்றது என்னது, இந்த வந்து உங்களுக்கு ஈக்குவேட்டர். இப்போ இந்த இதில் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும், ஸ்பீடோட ஃபார்முலா எழுதுங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 36,000 கிலோமீட்டர்ஸ் டிவைடட் பை டைம் என்ன கொடுத்துருக்காங்க 20 ஹவர்ஸ். இப்போ நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன், எல்லாமே மீட்டர் பை செகண்டில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பை ஹவர்லேருந்து மீட்டர் பை செகண்டுக்கு மாற்றணும். அப்போது கிலோமீட்டர்லேருந்து மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க 1000 கிலோமீட்டர்லேருந்து மீட்டராக மாறிடும். டிவைடட் பை ஹவர் டு செகண்டுக்கு மாற்றுறதுக்கு 3600 போடுவீங்க. இதை நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 5/18 கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணுவீங்க 5/18 மல்டிபிள் பண்ணுவீங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் 18 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2ன்னு கிடச்சிரும். திரும்ப இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 2 அடிச்சிங்கன்னா 1. ஸோ எனக்கு 100 × 5, அப்போ 500 மீட்டர் பை செகண்டுன்னு கிடைக்குது. இப்போ 500 மீட்டர் பை செகண்ட்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is projected at a velocity of 10 meter by second at an angle of 60 degree to the vertical direction. What will be its speed at the maximum height of the projectile path? ஒரு பந்து செங்குத்து திசையிலிருந்து 60 டிகிரி கோணத்தில் 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் எரியப்படுகிறது. எரியப்படும் பந்தின் பாதையின் அதிகபட்ச உயரத்தில் அதன் வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக தான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. நான் இது வந்து அடித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ பால் இஸ் ப்ரொஜெக்டட் அட் வெலாசிட்டி ஆஃப் 10 மீட்டர் பை செகண்ட். ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறாங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம், தூக்கி எறிகிறாங்க. ஓகேங்களா? அப்படி எரியும் போது என்ன பண்ணுறாங்க 10 மீட்டர் பை செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டியில் இருக்குது. அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. இது வந்து உங்களுக்கு 0 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ 60 டிகிரின்றது இந்த ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போ நான் தர முடியுங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் எரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகும், போனதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துடும். அட் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி டு த வெர்டிக்கல் டைரக்ஷன். வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கு இதுதான் அந்த வேர்டிங். வெர்டிக்கல் டைரக்ஷன் தான் உங்களுக்கு 60 டிகிரி. 60 டிகிரி ஓகேங்களா? வாட் வில் பி இட்ஸ் ஸ்பீட் அட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் பாத். இதில் வந்து மேக்ஸிமம் ஹைட்ன்றது இங்கே தான் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஃபைனல் வி வந்து 0 மீட்டர் ஆகிடுமே. 0 மீட்டர் பை செகண்ட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அது நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக தீந்துடும். அப்புறம் திரும்ப கீழே இந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா V = 0ன்ற ஆப்ஷன் ஏவை போட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் கவனிக்கணும். இங்கே வந்து அவங்க ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கல, வெர்டிக்கல் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் டைரக்ஷன். ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்னா என்ன,
இதுதான் வந்து உங்களுக்கு என்னது ஹரிசாண்டல் டைரக்ஷன். உங்களுக்கு அந்த பால் மூவ் ஆயிருக்கிறது என்ன டைரக்ஷன் தான், ஒரு மின் பிட்வீன்ல ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிகல் டைரக்ஷனில் தான் இருக்குது. அதில் தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, வெர்டிகல் டைரக்ஷன்றது உங்களுக்கு என்னது, இதுதான் வந்து உங்களுக்கு வெர்டிகல் டைரக்ஷன். கரெக்டுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வெர்டிகல் டைரக்ஷன் தான் அவங்க வந்து உங்களுக்கு 60 டிகிரின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, 0 டிகிரி, இது 90 டிகிரியில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகல் ப்ளஸ் ஹரிசாண்டல் ரெண்டு ஆங்கிள் பார்க்குங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பண்ணும்போது 90 டிகிரி இருக்கணும். சரிங்களா? ஆனால் ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல், இது வெர்டிகல். இப்போ வந்து அது என்ன இல்லை, ஹரிசாண்டலும் இல்லை வெர்டிகலும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவால் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 90 டிகிரி வரும் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெர்டிகல் டைரக்ஷன் 60ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், வெர்டிகல் ப்ளஸ் ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. வெர்டிகலுக்கு பதிலாக இப்போ 16 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 60 ப்ளஸ் ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த 60 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16 வரும். அப்போ உங்களுக்கு 90 - 60 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆங்கிள் கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஹரிசாண்டல் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், இதிலிருந்து உங்களுக்கு ஸ்பீடோட ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு u cos θன்னு வரும். இது வந்து உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்பீடு கேட்டாங்கன்னா, இதே வந்து உங்களுக்கு வெர்டிகல் ஸ்பீடு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், u sin θ அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு தீட்டாவோட வேல்யூ என்னன்னு தெரியும், ஹரிசாண்டல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது யூவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 10 மீட்டர் பை செகண்டில் நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. அப்போ யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், காஸ் 30 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்ன, √3/2. அப்போ 10 × √3/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 2 10, 5√3 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ 5√3 அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An object of mass m follows a circular path of radius r with a constant speed v in uniform circular motion. Then the work done by the centripetal force for the object to move once in a full circle is. m நிறை கொண்ட ஒரு பொருள் r ஆரம் கொண்ட ஒரு வட்டப்பாதையில் v என்ற மாறாத திசைவேகத்துடன் சீரான வட்ட இயக்கத்தில் செல்கிறது எனில் அப்பொருளின் ஒரு முழு வட்டத்தை ஒரு முறை சுற்றி வர மையநோக்கு விசையால் செய்யப்படும் வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு m நிறை கொண்ட ஒரு பொருள் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பால் எடுத்துக்கிறேன். அது m kg இருக்குன்றாங்க. அது எத்தனை கிலோ வேணால் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் ஆர் வித் கான்ஸ்டன்ட். அது வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ரேடியஸில் என்ன பண்ணுது, வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v மீட்டர் பை செகண்ட்ன்ற ஸ்பீடில் சர்க்குலர் மோஷனில் இருக்குன்றாங்க. அப்போது ஒரு சர்க்குலர் பாத் அது என்ன பண்ணுது, v மீட்டர் பை செகண்ட், அது என்ன ஸ்பீடில் வேணால் இருக்கட்டும், 10 மீட்டர் பை செகண்டு, ஏதோ ஒரு மீட்டர் பை செகண்டில் இருக்கட்டும், m kgன்றது நான் 1 kg ஏதோ ஒரு கேஜியில் இருக்கட்டும் பால். அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு v மீட்டர் பை செகண்ட் 10 மீட்டர் பை செகண்டில் இந்த மாதிரி ரொட்டேஷனலாக கம்ப்ளீட் பண்ணுது. இந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பாயிண்டில் கம்ப்ளீட் பண்ணுது அதே பாயிண்டில். அப்படி என்ன, தென் த ஒர்க் டன் பை த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஃபார் த ஆப்ஜெக்ட் டு மூவ் ஒன்ஸ் இன் அ ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த v திசை வேகத்தில் சுற்றி வருது அப்படின்னா அதோட ஒரு முழு சுத்த முடிக்கிறதுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மையநோக்கு விசை அதால் நமக்கு செய்யப்பட்ட வேலை, அந்த ஒர்க் டன் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா கவனிங்க, ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இதான உங்களுக்கு ஒர்க் டனுக்கான ஃபார்முலா. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க, ஃபோர்ஸ் அப்படின்றது மையநோக்கு விசை, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த பொருள் நகர்ந்து அந்த திசை. இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது. ஒரு பொருள் வந்து சீரான வட்ட இயக்கத்தில், அதாவது இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்,
யூனிஃபார்மாக என்ன பண்ணுது, ஒரே மீட்டர் பை செகண்டில் மோஷனில் இருக்குது. அப்போது மைய நோக்கு விசை எப்போவுமே அந்த வட்டத்தோட மையம் சென்ட்ரு நோக்கி தான் என்ன பண்ணும், இந்த சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஆனால் அந்த பொருள் நகர அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வட்ட பாதைக்கு தொடுகோட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். டேஞ்சென்ட்ன்றது என்ன, ஒரு பாயிண்ட்ல மட்டும் உங்களுக்கு டச் ஆகிட்டு போகிறது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்ல பார்க்கும்போது அது என்ன பண்ணுது, இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஆனால் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது எனக்கு ஒரு சைடு இந்த சைடு நான் இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்கிள்னு போட்டுக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல போடுங்களேன். இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஆக்சுவலாக பால் இப்படி தானே நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எனக்கு இந்த சைடு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அதுக்கு டேஞ்சென்ஷியலாக என்ன இருக்கும், இந்த சென்டரை நோக்கி தான் ஃபோர்ஸ் வந்து இருக்கும், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்றாங்க. அப்போது ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. எனக்கு இது ஃபோர்ஸ், ரெண்டும் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ பாருங்கள், ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடைக்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்படின்னா ஃபிசிக்ஸ் படி என்னது, காஸ் தீட்டா. தீட்டாவில் என்ன பண்ணுவீங்க, காஸ் 90 போடுவீங்க. காஸ் 90யோட வேல்யூ என்ன, 0. அப்போது ஃபோர்ஸு என்னவா வேணா இருக்கட்டும், டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வேணா இருக்கட்டும், 0 போடும்போது 0 இன்ட்டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஒர்க் டன் வந்து உங்களுக்கு என்னது, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. அப்போது 0ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. இதை நான் ஆப்ஷன் பி என்ன பண்ணிக்கிறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விதமாகவும் இதை சொல்லலாம். ஒரு முழு சுத்தம் முடிக்கிறப்ப அந்த பொருள் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்துடுது. அப்போது அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னது, ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகி ஏதோ ஒரு பாயிண்டில் முடியும். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இது எண்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் எங்கே வேணால் அது போயிட்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் நான் போயிட்டு வரும்போது நான் எங்கே ஆரம்பித்தேனோ அதே பாயிண்டில் தான் முடிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் போட முடியுமா, முடியாது. இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல 0. இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்ட இயக்கத்தில் சர்க்குலர் மோஷனில் செய்யப்பட்ட வேலைன்னு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் 0 அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் கவர்டு பை அ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இன் த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் செகண்ட்? தடையின்றி விழும் ஒரு பொருள் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் வினாடிகளில் கடக்கும் தூரங்களின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே கொஸ்டினில் கவனிச்சிங்க அப்படின்னா முதல் 3 செகண்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இன் 3 செகண்ட்ஸ் அப்படின்னு அவங்க கேட்கல. முதல்ல, அப்புறம் 2வது, அப்புறம் 3வது செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரி, இது உங்களுக்கு விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சம் ஹைட்டில் என்ன பண்ணுறேன், சரி ஏதோ ஒரு பில்டிங்லேயே என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க, ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீலி ஃபாலிங் பாடி அப்படின்னா என்ன, அது ஒரு ஹைட்லேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்றதான் ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா மீனிங். சரிங்களா? இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் வில் த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் இன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இப்போ இந்த பால் வந்து ஃப்ரீயாக அப்படி என்ன ஆகுது, ஃபால் ஆகுது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், இப்போ நம்ம பைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணுது, 0 மீட்டர் பை செகண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும், உங்களுக்கு யூவோட வேல்யூ என்ன பண்ணும், இதாக மாறிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் 1 செகண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 2வது செகண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வது செகண்டில் ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ அவங்க என்ன ரேஷியோ கேட்குறாங்க அப்படின்னா, முதல் செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ் 1D அப்படின்னு போடுறேன், 2வது செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ் 2D, 3வது செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ் 3D அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் செகண்டில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் கடந்திருக்கு, 2வது செகண்டில் இதுலேருந்து இது வரைக்கும் தான் கடந்திருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் நான் 2வது செகண்டில் எடுக்கக்கூடாது. 2வது செகண்டில் ஒரு செகண்டில் இந்த இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கடந்திருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு செகண்டை மட்டும். இதே மாதிரி நீங்கள் தேர்டு செகண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் 3 செகண்டில் கடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு 2 செகண்டில் எவ்வளோ தூரம் கடந்துச்சுன்றதை அந்த டோட்டல் டிஸ்டன்ஸில் கழிச்சிட்டிங்கன்னா எனக்கு இந்த இது வேல்யூ மைனஸ் ஆகிடும். இந்த வேல்யூ மட்டும் எனக்கு 3ஆவது செகண்டில் எவ்வளோன்னு கிடச்சிரும். இது நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். S is equal to ut plus half
ஏடி ஸ்கொயர்டுன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எஸ்ன்றதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கேருந்து போட்டதுக்கப்புறம் நகுந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 செகண்டுக்கு நான் கண்டுபிடிக்கணும், அதாவது 3 ஹைட் கண்டுபிடிக்கணும், 1 2 3. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிக்கிறேன். S1 இஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ உங்களுக்கு என்னது, யூவோட வேல்யூ 0ன்னு தெரியும். அப்போ 0 டீயோட மல்டிபிள் பண்ணும்போது யூ 0 இன்ட்டு டி 0ன்னு கிடச்சிரும், ப்ளஸ் ஹாஃப் ஏவோட வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிராவிட்டியோட இதுதான் வந்து என்ன பண்ணும், அது மேலே ஆக்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜின்னு போட்டுக்கலாம். டி வந்து உங்களுக்கு 1ன்னு தெரிஞ்சிருச்சு, 1 செகண்டில் தான் கண்டுபிடிக்கிறீங்க, அதனால 1 ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், S1 இஸ் ஈக்குவல் டு 1/2 ஜி அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 செகண்டில் கடந்த ஹைட் S1. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த 1 செகண்டில் கடந்திருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நமக்கு தனித்தனியாக இந்த செகண்டில் அந்த செகண்ட்லன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் 2 செகண்டில் இப்போ 1 செகண்டுக்கு மட்டும் இவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 செகண்ட் 1 to 2 செகண்ட்ஸ், 1 செகண்ட் ப்ளஸ் 2 செகண்ட், அந்த 2வது செகண்டையும் சேர்த்து எவ்வளோ ஹைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். அதை S2ன்னு எடுக்கிறேன். S2 இஸ் ஈக்குவல் டு யூடி, யூவோட வேல்யூ 0, அப்போ 0 இன்ட்டு டி 0ன்னு கிடச்சிரும், ப்ளஸ் ஹாஃப் ஏ தான் உங்களுக்கு ஜி. அப்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியை போட்டாச்சு. டி வந்து உங்களுக்கு 2 செகண்ட், அப்போ 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ 1/2 ஜி 2 ஸ்கொயர் 4, கரெக்டுங்களா? இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், S3ன்றது வந்து உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் டோட்டலாக 3 செகண்டில் எவ்வளோ தூரம் கடந்துச்சு அப்படின்றது. அப்போது யூக்கு 0 இன்ட்டு டி 0 ஆகிடும், ப்ளஸ் ஹாஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி எடுத்துக்கோங்க, ஏக்கு பதிலாக. டி வந்து உங்களுக்கு டைம் பீரியட் டோட்டல் 3 செகண்ட்ஸில் கடந்தது, அப்போ 3 ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். 0 இன்ட்டு டி 0ன்னு கிடச்சிடும், ப்ளஸ் ஹாஃப் ஜி 3 ஸ்கொயர் என்னது 9. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, டோட்டல் S3யும் கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், S1ன்றது 1 செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போது ஃபஸ்ட்டு 1 செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ்னும் போது நான் 1/2 ஜிஏயே ஃபஸ்ட்டு ரேஷியோவுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரேஷியோ போடணும் அப்படின்னா 2வது 1 செகண்டில் மட்டும் கடந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை, செகண்டில். அப்போது நான் இந்த டோட்டல் 2 டிஸ்டன்ஸில் கிடச்ச வேல்யூவையும் முதல் செகண்டில் கிடச்ச இந்த டோட்டலில் இந்த வேல்யூ மட்டும் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 2வது செகண்டில் இந்த இடத்துல எவ்வளோ கடந்துச்சுன்ற வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நான் இந்த வேல்யூலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடச்சிருமா? மைனஸ் பண்ணுங்கள், 1/2 G4 மைனஸ் 1/2 G அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அதில் 1/2 Gயை காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த சைடு 4 மட்டும் இருக்கும், இந்த சைடு 1ன்னு இருக்கும். அப்போ 4 - 1 3ன்னு கிடைக்கும். எனக்கு 1/2 G3 அப்படின்னு கிடைக்குதா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல 1/2 G3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3rd செகண்டில் கண்டுபிடிக்கணும். 3rd செகண்ட் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் செகண்டில் எவ்வளோ, 3 செகண்டில் டோட்டலாக எவ்வளோ கவர் பண்ணுச்சுன்றது தான் எனக்கு S3யில் தெரியும். அப்படின்னும் போது நான் டோட்டலாக முதல் 2 செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ்ன்றது இதுன்னு தெரியும். அப்போ இந்த டோட்டல் 3 செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 2 செகண்டில் கடந்த டிஸ்டன்ஸ் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த 3வது செகண்டில் மட்டும் எவ்வளோ கடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ நான் இந்த டோட்டல் S3 டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை S2 டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த ஹைட், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டால் கழிக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ 1/2 G9ன்றதை 1/2 G4ஆல் மைனஸ் பண்ணுங்கள். S3 மைனஸ் S2, 1/2 G9 இன்ட்டு மைனஸ் 1/2 G4. இப்போ இதில் 1/2 G 1/2 Gயை காமனாக நான் எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு எனக்கு என்ன கிடைக்கும், 1/2 G இன்ட்டு 9 - 4ன்னு கிடைக்கும். 9 - 4ஓட வேல்யூ என்னது 5. அப்போ எனக்கு 1/2 G5ன்னு கிடைக்கிது, 1/2 G5 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இது ரேஷியோவில் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், 1/2 Gயை எல்லாத்துலேயும் காமனாக எடுத்துக்கிறேன். காமனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1/2 G எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு செகண்டில் 1ன்னு மட்டும் கிடைக்கும், இங்கே செகண்டில் 3ன்னு மட்டும் கிடைக்கும், இங்கே 3rd செகண்டில் எனக்கு 5ன்னு மட்டும் கிடைக்கும். அப்போ 1:3:5 அப்படின்ற ரேஷியோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், the spacecraft of mass 2000 kg moving with a velocity of 600 m/s suddenly explodes into 2 pieces. One piece of mass 500 kg is left stationary. The velocity of the other part must be in m/s. இப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2000 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு விண்கலன் 600 மீட்டர்/வினாடி வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது
இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணுதான், 2000 கிலோ இருக்கான். வெலாசிட்டி ஆஃப் 600, அது வந்து மூவ்மெண்ட்டில் இருக்குது. எவ்வளோ மூவ்மெண்ட்டில் இருக்குன்னா 600 மீட்டர் போகுது ஒரு செகண்டுக்கு. அந்த மாதிரி வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கு. சடன்லி எக்ஸ்ப்ளோட்ஸ், திடீர்னு அது என்ன பண்ணிடுச்சு, வெடிச்சிருச்சு. வெடிச்சதுனால என்ன ஆகுதான், 2 பீஸ் ஆகிடுச்சான். பீஸ் 1 பீஸ் 2 2 பீஸாக வெடிச்சிருச்சு. 1 பீஸ் ஆஃப் மாஸ் வந்து உங்களுக்கு 500 கேஜின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பீஸோட மாஸ் வந்து 500 கேஜி அப்படின்னா இன்னொரு பீஸோட மாஸ் என்னவா இருக்கும், 2000ல் 500 போச்சுன்னா 1500 கேஜியாக இருந்திருக்கும். சரி, ஓகே. இஸ் லெஃப்ட் 500 கேஜி இஸ் லெஃப்ட் ஸ்டேஷ்னரி. இது வந்து உங்களுக்கு ஸ்டேஷ்னரியாக என்ன பண்ணுது, மூவ்மெண்ட் இல்லாமல் போயிடுச்சு. நோ மூவ்மெண்ட். ஸ்டேஷ்னரினா அதானே உங்களுக்கு மீனிங். தென் இந்த வெலாசிட்டி ஆஃப் த அதர் பார்ட் மஸ்ட் பி, அப்படின்னா இது வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்பீடில் அப்போ போயிட்டு இருந்திருக்கு, p மீட்டர் பை செகண்ட். அந்த வெலாசிட்டி வந்து எனக்கு மீட்டர் பை செகண்டில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்ற கான்செப்ட் தான். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? இப்போ இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வெடிக்கிறதுக்கு, இந்த இது வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மொத்த மொமெண்டம், மொத்த உந்தமும் வெடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த முந்தமும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு மொமெண்டமோட ஃபார்முலா என்ன, மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. உங்களுக்கு சப்போஸ் இது வந்து ஞாபகம் வரலன்னா கூட என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மாஸ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு வர்றது உங்களுக்கு மொமெண்டம் ஃபார்முலா தான். அப்போ இந்த மொமெண்டம் கான்செப்ட் வச்சு அதை எப்படி எடுத்துகிட்டு வரலாம்னு யோசிங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொமெண்டம் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் என்ன சொல்லுது, வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உந்தமும் வெடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மொமெண்டமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி நமக்கு தெரியாத டேட்டாவை இதில் எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டுங்களா? நான் என்ன பண்ணுறேன், வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கிறேன். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெடிக்கிறதுக்கு முன்னாடி 2000 கிலோ இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ நான் 2000ன்னு போட்டுட்டேன். வெலாசிட்டி வந்து அது எவ்வளோ மீட்டர் பை செகண்டில் போச்சு, 600ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 600ன்னு போட்டாச்சு. 2 × 6 12, 1 2 3 4 5 zeros. மொமெண்டமோட வேல்யூ எனக்கு வெடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வெடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா. வெடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு 2 பீஸ் ஆயிடுச்சு. 2 பீஸ் ஆனதுக்கப்புறம் 2 பீஸ்க்கு அப்போ 2 மொமெண்டம் இருக்கும். அப்போ M1, இது M2, இது M டோட்டல், இல்லைனா M பிஃபோர்னு வச்சுக்கோங்க. வெடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது M பிஃபோர், மொமெண்டம் பிஃபோர். இப்போ வந்து M1 கண்டுபிடிங்க, M2 கண்டுபிடிங்க. M1ன்றது இந்த 500 கேஜியோடது, M2ன்றது இந்த 1500 கேஜியோடது. அப்போ M1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் வந்து உங்களுக்கு 500 கேஜி. ரெண்டாவது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து உங்களுக்கு வெடிச்சு 500 கேஜியாக வந்து ஆயிடுச்சு. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, ஸ்டேஷ்னரியாக இருக்குது. அது வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை. எந்த மூமெண்ட்டுமே இல்லைன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லைன்னா அந்த இடத்துல என்னது, உங்களுக்கு வெலாசிட்டி இல்லை. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணோம், வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டே 0 அப்படின்னா, எந்த சேஞ்சுமே இல்லைன்னா உங்களுக்கு வெலாசிட்டியோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ 500 × 0 உங்களுக்கு 0ன்னு தான் கிடைக்கும். எனக்கு மொமெண்டம் 1ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நான் மொமெண்டம் 2 கண்டுபிடிக்கிறேன். மொமெண்டம் 2 இஸ் ஈக்குவல் டு M2, ரெண்டாவது வெடிச்ச பார்ட்டோட மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 கேஜி இன்ட்டு அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு தான் நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணிக்கலாம், வீண் போட்டு நம்ம வெலாசிட்டி ஆஃப் த அதர் பார்ட் மஸ்ட் பீன்னு உங்களுக்கு அதானே கேட்குறாங்க. அதை நம்ம வந்து V2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா M2ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், MT இஸ் ஈக்குவல் டு MB, மொமெண்டம் பிஃபோர் இஸ் ஈக்குவல் டு வெடிச்சதுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டம், வெடிச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டோட்டல் மொமெண்டம் M1 + M2. இதோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 1 2 1 2 3 4 5 zeros இஸ் ஈக்குவல் டு M1ஓட வேல்யூ 0ன்னு தெரிஞ்சிருச்சு. M2ஓட வேல்யூ 1500 × V2 அப்படின்னு இருக்குது. 0 + 1500 × V2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 × V2ன்னு தான் கிடைக்கும். எனக்கு தேவை வந்து V2ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1500 இந்த பக்கம் எடுத்து வந்தோன்னா எனக்கு டிவிஷனில் வந்துடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், V2 இஸ் ஈக்குவல் டு 1 2
டிவைடட் பை 1500 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 × 5 15. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 × 5 10, பேலன்ஸ் 2, 4 × 5 20, ஒரு 2 zeros இருக்குது. இது 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 × 3 24 அப்படின்னு கிடைக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 zeros. அப்போ எனக்கு என்ன 800 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு V2 ஓட வேல்யூ. அப்போது 800 மீட்டர்/செகண்ட்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is thrown vertically from the top of the tower at the velocity of 20 meter/second. After some time this ball hits the ground at a velocity of 80 meter/second. What is the height of this tower? G ஓட 10 meter/second எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு பந்து ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து 20 மீட்டர்/வினாடி வேகத்தில் செங்குத்தாக எறியப்படுகிறது. அது சிறிது நேரத்திற்கு பிறகு இந்த பந்து 80 மீட்டர்/வினாடி வேகத்தில் தரையை தொடுகிறது. இந்த கோபுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர்/வினாடி ஸ்கொயர்னு எடுத்து சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, ஒரு பந்து இருக்குன்றாங்க. சரி, ஒரு பந்து வரைஞ்சாச்சு. அது என்ன பண்ணுறாங்களா, த்ரோன் வெர்டிகலி ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர். இப்போ வந்து ஒரு டவர் இருக்குது, சரிங்களா? இந்த டவர்லேருந்து என்ன பண்ணுறாங்களாம், வெர்டிகலாக வீசுகிறாங்களாம். அப்படியே நீங்கள் கீழே வீசுறீங்க டாப்லேருந்து, சரிங்களா? கீழே வந்து என்னது, அது இந்த இடத்துலேருந்து அப்படியே விழுகுது. அட் த வெலாசிட்டி ஆஃப் 20 மீட்டர்/செகண்ட். அப்போ யூ வந்து என்னவாக இருக்கும், உங்களுக்கு 20 மீட்டர்/செகண்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் 20 மீட்டர்/செகண்ட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஆஃப்டர் சம் டைம் திஸ் பால் ஹிட்ஸ் த கிரவுண்ட் அட் அ வெலாசிட்டி ஆஃப், கீழே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிரவுண்ட் இருக்குது. கிரவுண்டில் வந்து விழுகும்போது அது வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 80 மீட்டர்/செகண்டில் இருக்குன்றாங்க. வியோட வேல்யூ 80 மீட்டர்/செகண்ட், ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் ஹைட் ஆஃப் திஸ் டவர்? அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹைட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஜியோட வேல்யூ 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா எழுதுங்க. v² = u² + 2as. கரெக்டுங்களா? ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு சொல்லியாச்சு, 80ன்னு சொல்லியாச்சு. அப்போ 80² = u² வந்து உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 20 மீட்டர்². அப்போ 20² + 2. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஜி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ஆக்சலரேஷனாக இருக்கும். அப்போ 10 மீட்டர்/செகண்ட்² ஆக்சலரேஷனுக்கு பதிலாக ஜியோட வேல்யூ போட்டுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது உங்களுக்கு என்ன இருக்குது, டோட்டல் ஹைட்டு தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த ஹைட்டு தான் எனக்கு தெரியாது, அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 80² வந்து உங்களுக்கு என்ன வரும், 8 × 8 64. அப்போது இந்த ஒரு 0 இருக்கப்போ 00 வந்துடும். எனக்கு இந்த சைடு 20² ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். அப்போ நான் -20²ன்றது இந்த பக்கம் என்ன வரும், 2² போட்டிங்கன்னா 4. அப்போ 2 0 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைடு 2 × 10 20Hன்னு இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 6400லேருந்து 400 மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு 6000 கிடைக்கும். = 20Hன்னு கிடைக்கும். இந்த 20 அந்த பக்கம் எடுத்து வரேன்னா டிவிஷனில் 20 வந்துடும். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6. அப்போ 2 0 இருக்குது. H = எனக்கு 300 மீட்டர்ஸ்னு கிடச்சிருக்கு. இப்போ 300 மீட்டர்ஸ்ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A horizontal force F produces an acceleration of 6 meter/second² on a block resting on a smooth horizontal surface. The same force produces an acceleration of 3 meter/second² on the second block resting on a smooth horizontal surface. If the two blocks are tied together and the same force acts, the acceleration produced will be. ஒரு வளவளப்பான கிடைமட்ட பரப்பின் மீது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு கட்டியின் மீது F என்ற கிடைமட்ட விசை 6 மீட்டர்/வினாடி² முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே விசை ஒரு வளவளப்பான கிடைமட்ட பரப்பின் மீது ஓய்வு நிலையில் உள்ள இரண்டாவது கட்டியின் மீது 3 மீட்டர்/வினாடி² முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த இரண்டு கட்டிகளும் ஒன்றாக கட்டப்பட்டு அதே விசை செயல்பட்டால் உருவாகும் முடுக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கொடுக்குறதுனால என்ன ஆகுது, ஆக்சலரேஷனோட வேல்யூ 3 மீட்டர்/செகண்ட்² அப்படின்னு ஆகுது. ஏவோட வேல்யூ on the second block resting on the smooth horizontal surface. The two blocks are tied together. இந்த ரெண்டு பிளாக் ஏவையும் பி என்ன பண்ணிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. A + B அப்படின்னு ஆயிடுச்சு.
இஃப் த டூ பிளாக்ஸ் த சேம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். இப்போ அதே மாதிரி இதே F1 F2ன்னு போட்டுறீங்க பார்த்தீங்களா, இஸ் ஈக்குவல் டு F1 கிடச்சிருக்கா, F3 இந்த மூணாவது F3யும் அதே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா F3யும் உங்களுக்கு F தான். அப்போ இதுவும் F, இதுவும் F, இதுவும் F, மூணுமே ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் என்ன இருக்கும், இந்த இடத்துல ஏவோட வேல்யூ எனக்கு என்னன்னு கேட்குறாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல இந்த F1 கண்டுபிடிக்கிறேன். Fன்றது உங்களுக்கு F1 F2 F3 எல்லாமே உங்களுக்கு ஒன்று தான். அதனால் நான் Fன்னு எடுத்துக்கிறேன். F இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷனோட வேல்யூ தான் தெரியும், மாஸ் வேல்யூ தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல இதை M1ன்னு எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷனுக்கு 6, அதனால் 6ன்னு போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு M1 இன்ட்டு 6ன்னு கிடச்சிருக்கு. நான் M1ஓட வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன், M1 இஸ் ஈக்குவல் டு F/6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி என்ன பண்ணுறேன், மாஸ் 2 இதுக்கு கண்டுபிடிக்கிறேன். M2 எடுத்துக்கோங்க. M2 இஸ் ஈக்குவல் டு F2 எடுத்துக்கோங்க. F2 இஸ் ஈக்குவல் டு M2 இன்ட்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட வேல்யூ இந்த இடத்துல உங்களுக்கு 3 மீட்டர்/செகண்ட்². அப்போ நான் 3ன்னு போட்டுக்கலாமா? இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும், M2ஓட வேல்யூ F2ன்றது F தான். அப்போ F/3ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எனக்கு M2ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, M1ஓட மாஸ் தெரிஞ்சிருச்சு, M2ஓட மாஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போது நான் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து நான் கம்பைன்டு மாஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏன் இப்போ நான் கம்பைன்டு மாஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் மாஸ் தெரிஞ்சாதான் இது வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் டோட்டல் கடைசியாக கிடைக்கக்கூடியது. ஈக்குவல் டு அதுக்கும் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் எங்களுக்கு ஃபார்முலா. இந்த இடத்துல எனக்கு ஆக்சலரேஷன் வேணும்னா டோட்டல் மாஸ் வேணும். டோட்டல் மாஸ் வேணும்னா முதல்ல இண்டிவிஜுவல் இதோட மாஸ் என்ன இதோட மாஸ் என்னன்னு தெரியணும். அதனால தான் கொடுத்துருக்க டேட்டாலேருந்து ஃபஸ்ட்டு M1ம் M2வும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த M1ம் M2வும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் A+Bயோட மாஸ் கிடச்சிரும். இப்போ எனக்கு M1ஓட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, F/6ன்னு கிடச்சிருக்கு, போட்டுட்டேன். M2ஓட வேல்யூ F/3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ப்ளஸ் F/3 அப்படின்னு போட்டுட்டேன். F/6 ப்ளஸ் F/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு மல்டிபிள் டு 2 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கீழே எனக்கு என்ன ஆகிடும், இது 2Fன்னு ஆகிடும், 2F/6ன்னு ஆகிடும். அப்போ எனக்கு F/6 ப்ளஸ் 2F/6ன்னு கிடைக்கும். கீழே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னா மேலே ஆட் பண்ணிக்கலாமா? மேலே வந்து உங்களுக்கு என்னென்னு கிடைக்கும், 2F + F 3F/6ன்னு காமனாக கிடைக்கும். திரும்ப இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 1 × 3 3, கீழே வந்து உங்களுக்கு 2 × 3 6. அப்போ F/2 அப்படின்னு உங்களுக்கு டோட்டல் M மாஸோட வேல்யூ டோட்டல் கிடச்சிருக்கும். F/2ன்னு அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் ஃபோர்ஸும் உங்களுக்கு F தான், அதனால Fன்னே இருக்கட்டும். மாஸ்க்கு பதிலாக நீங்கள் F/2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஆக்சலரேஷனுக்கு இன்டூ ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ எனக்கு தேவை ஆக்சலரேஷனோட வேல்யூ தான் தேவை. அதனால நான் என்ன பண்ணுறேன், F/2ன்னு இருக்கா, அந்த 2வை மேலே எடுத்துகிட்டு போகிறேன், Fஐ கீழே எடுத்துகிட்டு வரேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் இந்த சைடே இருக்கட்டும், மேலே ஒரு F இருக்குது, இந்த 2 வந்து கீழே டிவிஷனில் இருக்கிறது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த ஃபோர்ஸ் வந்து மேலே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது கீழே வரும்போது டிவிஷனில் ஆகிடும். அப்போ இந்த ஃபோர்ஸும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் வந்து எனக்கு 2 மட்டும் இருக்கும். அப்போ என்னது, 2 மீட்டர்/செகண்ட்² அப்படின்றத இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் 2 மீட்டர்/செகண்ட்ன்றது ஆப்ஷன் பி இருக்குது. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A ball is thrown upwards with a velocity of 50 மீட்டர்/செகண்ட். ஜியோட வேல்யூ உங்களுக்கு 10 மீட்டர்/செகண்ட்² எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு பந்து 50 மீட்டர்/வினாடி வேகத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. ஜியோட வேல்யூ 10 மீட்டர்/செகண்ட்² எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பந்து இருக்குது, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேலே அப்படியே எறிகிறீங்களாம். த்ரோன் அப்வர்ட்ஸ் ஒரு ஓகே மேலே எரிஞ்சாச்சு. அது என்ன வேகத்தில் எறிகிறீங்கன்னா, இனிஷியலாக வந்து 50 மீட்டர்/செகண்ட், ஒரு செகண்டுக்கு 50 மீட்டர் மூவ் ஆகுற மாதிரி இனிஷியலாக நீங்கள் எறிகிறீங்க. ஜியோட வேல்யூ 10 மீட்டர்/செகண்ட்² எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, the velocity of the ball at the highest point will be 0. நீங்கள் இப்போ வந்து எரிஞ்ச பால் வந்து இப்படி போய்கிட்டே இருக்குமா ஸ்பேஸ் வரைக்கும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. போகிற வரைக்கும் போகும், போயிட்டு ஒரு சர்டைன் பாயிண்டில் என்ன ஆகிடும், நீங்கள் கொடுத்த அந்த ஃபோர்ஸ் வந்து தீர்ந்து போயிடும். தீர்ந்து போனதுக்கப்புறம் அந்த இடத்துல மூவ்மெண்ட் நின்றுட்டு திரும்ப என்ன பண்ணுறது, அப்படியே கீழே வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லை. அப்போது வியோட வேல்யூ ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகுது, 0 மீட்டர்/செகண்ட்னு ஆகிடுது. the value of the velocity of the ball at the highest point, இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அதோட ஹைட்டு வெலாசிட்டி 0 ஆகும். அதுக்கப்புறம் தான் திரும்ப என்ன பண்ணும், இப்படி வரும். அப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு கரெக்ட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், it will take 5 seconds to reach the highest point.
இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு 5 செகண்ட் தான் எடுத்துக்கொண்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னது? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஃபார்முலா போடுங்க. v = u + 18 போட்டுக்கலாமா? ஹையஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி 0ன்னு தெரியும். இனிஷியல் வெலாசிட்டி என்னன்றாங்க 50 மீட்டர்/செகண்ட்றாங்க. அப்போ 50 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஆக்சலரேஷனோட வேல்யூ உங்களுக்கு ஜியோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷனாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 10 போட்டுக்கிறேன். 10t அப்படின்னு போட்டுக்கிறேன். எனக்கு தேவை டைம் பீரியட் தான் தேவை. அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த 50 ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் போச்சுன்னா -50 அப்படின்னு ஆகிடும். இந்த சைடு உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ஜிக்கு பதிலாக -10ன்னு போடணும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராவிட்டிக்கு எதிர்த்து தான் மேலே என்ன பண்ணுறீங்க, பாலை த்ரோ பண்ணுறீங்க. ஸோ -10t அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். இந்த t மட்டும் இருக்கட்டும். 10 இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா 50/10 இருக்கும். 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 செகண்ட் அப்படின்னு டைம் பீரியட் கிடைக்கும். அப்போ எனக்கு 5 செகண்ட்னு அவங்க சொல்லியிருக்கிறது கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி 2வும் கரெக்டு. தேர்ட் பாயிண்ட் பார்க்குறேன். இட் வில் ரீச் அ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 125 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன? v² = u² + 2as கரெக்டுங்களா? வியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0ன்னு தெரியும். அப்போ 0² = 0 தான் வரப்படுது. யூவோட ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்னது 50² அப்படின்னு கிடைக்கும். +2 ஜியோட வேல்யூ என்ன -10. எஸ்ன்றது அது போன மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போது ஹச். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், -10 × 2 -20hன்னு கிடைக்கும். இந்த -20h இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா +20hன்னு கிடச்சிருமா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 20h = 50² என்னது 5² 25 2 0 இருக்குது. அப்போ 2 0 போட்டாச்சு. 20 இந்த பக்கம் எனக்கு ஹச்சோட வேல்யூ தான் எனக்கு தேவை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 20 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணி 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 2 2 2 × 2 4 பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். அப்போ 10 5 × 2 10. அப்போ எனக்கு ஹைட்டோட வேல்யூ 125 மீட்டர்ஸ்னு கிடைக்குது. இப்போ 125 மீட்டர்ஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்கிறது ஆப்ஷன் தேர்டும் கரெக்டு தான். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படின்றனால நான் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபோவ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம பேர்சன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான இந்த எக்ஸ்ப்ளனேஷன் PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.